இருக்க உங்க ஊர்ல எப்படி? நானும் அப்படிதான். ஆனா எப்படியா வந்து இந்த ஜனங்களை நாம ஏமாத்தணும், அதுக்காக பிளான் இருக்கா? நம்ம அரசியல்வாதிகள் தானே, நம்ம அரசியல்வாதிகள்னா என்ன மீனிங்? நம்ம ஊர் மக்களை எப்படி ஏமாத்தி காசு சம்பாதிக்கணும் பார்ப்போம், அதான் நம்ம டியூட்டி. ஆனா இந்த ஜனங்களை எങ്ങനെ பற்றிக்கணும் ஞானிக்கு ஆலோசனை முடிக்கணும். இதுக்கு இவ்வளவு யோசிக்கிறதுக்கு என்ன தம்பி? 2 ரூபாய்க்கு அரிசி கொடுங்க, ஓட்டுறதுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க, பாக்குறதுக்கு ஒரு டிவியாவது வாங்கி கொடுங்க, ஓட்டு நமக்கு தான். சரி, இவங்கிட்ட ஏதாவது புதுசா பிளான் இருக்கா? நம்ம ஊர் மக்களை எப்படி ஏமாத்தலாம்? ஒரு பிளான் இல்லையே, உங்க ஏதாவது இருக்கா? ஆனா எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சொல்லு. முல்லைப்பெரியார் கேள்விப்பட்டிருக்க? கேள்விப்பட்டிருக்கியே. ஏன் என்ஜினியர் சார் சொல்லி இருந்தேன், அந்த டாமு கேரளாவுக்கு பெரிய பிரச்சனையா போகுது, அந்த டாமு புது டாம் கெட்டணும்னு ஏதோ என்ஜினியர் சார் சொல்லியிருந்தேன். ஆனா எங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம தலைவரே, இந்த மலையாளிஸ் தமிழ்ஸ் வந்து சண்டை போட்டிருந்தா யாருக்கு அந்த பெனிஃபிட்? நம்ம பொலிட்டிக்கல் வியூவில் இருந்து பார்த்தா நமக்கு தான் பெனிஃபிட். என்ன, நம்ம அரசியல்வாதிகள் அவரை ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணா அடுத்த வாட்டி அவர் நமக்கு தான் ஓட்டு போடுவாரு. நம்மளும் ஜஸ்ட் சப்போர்ட் தான் மாத்திரம் மதி. இன்னைக்கு எப்படியாவது வந்து காசு மட்டும் கிடைக்கணும். கண்டிப்பா அரசியல் நம்ம கையில இருந்தா பின்ன காசு நமக்கு தானே. சரி, அப்ப நைட்டு மீட் பண்ணலாம். நைட்டு நம்ம பார்ல மீட் பண்றோம். നമ്മൾ ജയിച്ചു കേട്ടോ. നമ്മൾ ഇടിവെട്ടായിട്ടാ ജയിച്ചത്, ഇടിവെട്ടായിട്ട്. എന്താണെന്ന് നമ്മുടെ പ്രവർത്തനം, ജനങ്ങൾക്കിടയിലേക്കുള്ള ഇറങ്ങിയുള്ള പ്രവർത്തനം കാരണമാണ് ജയിച്ചത്. അതൊന്നുമല്ല, നമ്മുടെ നേതാവിന്റെ പ്രവർത്തനമാണ്, പുള്ളിയുടെ സപ്പോർട്ടാണ് ഏറ്റവും ഇന്നത്തെ വിജയത്തിന് കാരണം. അതാണ്. പക്ഷെ നമ്മുടെ നേതാവിന് പറയുന്നത് ഒരു മീറ്റിംഗ് വിളിച്ചിട്ടില്ലേ, എന്തിനാന്ന് പറയുന്നത് ഇന്നലെ കാളുകളാണ് കണ്ടുകളയാ കേട്ടോ. നമ്മുടെ നമ്മുടെ ബഹുമാന്യ നേതാവ് KRP ഇപ്പോൾ നിങ്ങളോട് 2 വാക്ക് സംസാരിക്കുന്നതായിരിക്കും. മനസാക്ഷിയുടെ അംഗീകാരം വോട്ടിൽ രേഖപ്പെടുത്തി എന്നെയും എന്റെ പാർട്ടിയെ വിജയിപ്പിച്ച എന്റെ പ്രിയ സ്നേഹിതരെ, നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും എന്റെ നമസ്കാരം. കഴിഞ്ഞ 5 വർഷമായി നമ്മുടെ രാജ്യത്തിൽ ഒരു ഭരണകൂടം ഉണ്ടായിരുന്നോ, ഒരു സർക്കാർ ഉണ്ടായിരുന്നോ, ഒരു മുഖ്യമന്ത്രി ഉണ്ടായിരുന്നോ? ഇല്ല സഹോദരേ, ഇല്ലായിരുന്നു. എന്നാൽ ഇപ്പോൾ എന്റെ വിഷയം അതല്ല. ഈ മീറ്റിംഗ് വിളിച്ചു കൂട്ടിയിരിക്കുന്നത് മറ്റൊരു സുപ്രധാന കാര്യം പറയാനാണ്. എന്താണത്? മുല്ലപ്പെരിയാർ. കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ ഞാൻ ഉറങ്ങിയിട്ടില്ല എന്റെ സുഹൃത്തുക്കളെ. നമ്മുടെ വെള്ളം, നമ്മുടെ മാത്രം വെള്ളം, അതാ തമിഴ്നാട്ടിൽ കാണുമെന്ന്. കൊടുക്കില്ല മക്കളെ, കൊടുക്കില്ല. ഈ പുരുഷോത്തമൻ KRP പ്രസിഡന്റ് ആയിരിക്കെ ഞാൻ കൊടുക്കില്ല. ഇതിനായി കേരള ഒട്ടാകെ ഭർത്താൽ ഞാൻ നാളെ ആഹ്വാനം ചെയ്യുകയാണ്. കൊടികളും പോസ്റ്ററും ഉയരട്ടെ, ജനജീവിതം സ്തംഭിക്കണം, പോലീസ് ഞെട്ടണം, സർക്കാർ ആടി ഉയരണം. നന്ദി, നമസ്കാരം. നമ്മുടെ നേതാവ് പറഞ്ഞ സത്യമല്ലയോടാ? ഇത് നമ്മളെ പ്രശ്നമല്ലയോ? ഇത് നമ്മളല്ലേ നോക്കേണ്ടത്? ഞാൻ വാർത്തയിലും ന്യൂസ് പേപ്പറും ഒക്കെ വായിച്ചു. എന്തായാലും നമുക്കിതിരെ ശക്തമായി പ്രതിഷേധിക്കണം. പക്ഷെ വേറൊരു കാര്യമുണ്ട്, നാളത്തെ നമ്മുടെ ഹർത്താലുണ്ടല്ലോ, രാവിലെ 6 മണി തൊട്ട് വൈകുന്നേരം 6 മണി വരെ ഒരു വണ്ടി പോലും തന്നെ വേണ്ട. ഒരു തമിഴ്നാട് നമുക്ക് ഇവിടെ നിർത്തല, എല്ലാത്തിനും അടിച്ചു കൊടുക്കാം. ஹாய் மச்சா, எப்படி இருக்க? என்ன மாப்பிள்ளை, சௌக்கியமா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? தலைவர் என்ன நம்மள வர சொல்லியிருக்காரு? ஏதாவது தலைவர் கிட்ட ஏதாவது வச்சிருப்பாரா? வா பார்க்கலாம் என்ன சொல்ல போறாருன்னு. ஆமாடா, தலைவர் நமக்காண்டி என்னமோ பண்ணியிருக்காருடா. கண்டிப்பா அவர் என்ன சொன்னாலும் நம்ம பண்ணணும்டா. ஏய், தலைவர் வந்தாரா? தலைவர் 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 அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு நாம எதுக்காக இங்க கூடியிருக்கோம்னா முக்கியமான ஒரு பிரச்சனையாலதான், அந்த முல்லைப்பெரியார் பிரச்சனை. அந்த கேரளா மக்கள் நமக்கு தண்ணி தர மாட்டேங்குது சொல்லிட்டு இருக்கா. நாம என்ன சும்மா பார்த்துட்டு இருக்கணுமோ? நீங்க சொல்லுங்க, நாம என்ன சும்மா பார்த்துட்டு இருக்கணுமோ? அவரையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க கூட நின்று அந்த தண்ணியை நம்ம நாட்டுக்கு சேர்க்காம நான் ஓய மாட்டேன்.
அந்த மாதிரி இதே பிரச்சனையால நம்ம கேரளாவில் உள்ள நம்ம தமிழ் மக்களை அவர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, துரத்திட்டு இருக்கா. நம்மளும் அவரை சும்மா விடக்கூடாது. இங்க இருக்கிற அத்தனை மலையாள மக்களையும் நம்ம இங்க இருந்து துரத்திடுவோம். இது என் வாக்கு. நான் உங்க கூட தான் நிற்போம். ஒன்றுக்கு வாய்ப்பு பெற வேண்டாம், நான் இருக்கேன். இத்துடன் என் உரையை நான் முடிவிடுறேன். நன்றி, வணக்கம். ஆமாடா, அங்க உள்ள தமிழ் பசங்க அடிச்சிட்டு இருக்காங்கடா. இங்க எல்லாத்தையும் நம்ம அடிச்சு வரணும்டா. கண்டிப்பா ஆமாடா, ஒவ்வொரு மலையாளையும் அடிச்சு வரணும்டா. ஊருக்கு ஓடணும்டா. தீ கூட குளிப்பா. வேண்டும் வேண்டும் தண்ணீர் வேண்டும் 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 தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு தெரியாதா? எனக்கு அறியல. அந்த முல்லை பெரியார் தான் எங்களுக்கு பிரச்சனை. அங்க இருக்கிற தண்ணி இப்போ நீங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் தலைவரே, ഇവിടെ മുല്ലപ്പെരിയാർ എവിടെ? അത് കേരളത്തില്. അതിന്റെ വെള്ളം നിങ്ങൾ കഴിഞ്ഞ ദിവസത്തിൽ യൂസ് ചെയ്ത് ഇലക്ട്രിസിറ്റി, കറണ്ട്, ധാന്യം എല്ലാം ഉപയോഗിച്ചില്ലേ? ഇനി ഇവർ തന്നെ ഇവിടെ ഒന്നും തരില്ല. தரமாட்டியா? இல்ல. இங்க இருந்து இந்த நம்ம கேரளாக்கு எங்க இருந்து அரிசி வருதுதா? தமிழ்நாட்டில இருந்து தான் அரிசி வந்துட்டு இருக்கா. தமிழ்நாட்டில இருந்தா காய்கறிகள் வந்துட்டு இருக்கா. அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா தண்ணி மட்டும் தர மாட்டான். நீ என்ன சொல்லியாரு? உனக்கு ஒரு துள்ளி தண்ணி தர மாட்டேன். கடைசி லிஸ்ட் ஒத்துக்கவே மாட்டேன். ஒத்துக்கவே மாட்டேன். தண்ணி வாங்கி தான் ஆகும். என்கிட்ட பேசிட்டு எல்லாம் ஒரு பிரச்சனை அடிவாங்க. பாரதலைவரே, நீ சொன்ன மாதிரி உங்க பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. குடுமே பாருடா, எவ்வளவு பேர் நமக்காக தாகி இருக்கிற மாதிரி. ஆனா எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கு. இப்ப இந்த முட்டாள் யாரு? நம்மளா முட்டாள், அந்த இல்ல ஜனங்களா? நம்ம எல்லாம் ஓட் போட்டு தலைவரா மாற்ற இந்த ஜனங்கள் இருக்காரு இல்ல, இவருதான் முட்டாள். இப்ப இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்கணும். ஆமா, இன்னைக்கு எல்லா பெரியவர்களையும் கூப்பிடுங்கடா. நம்ம பார்ல பெரிய ட்ரை பண்ண போறேன். போங்களா? சரி.